أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين اللهم صل وسلم وبارك عليه يا سيدي سندي غوثي ويا مددي كلي ظهيرا على الأعداء بالمدد مجير إرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محيي الدين புகழனைத்தும் ஏகவல்லோ நாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனின் சலாத்தும் சலாமும் ஈருலகத் தலைவர் நம் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களுடைய சத்திய வழியை சற்றும் சருகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முன்கூட்டியே வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆ சஃபர் மாதத்துடைய மூன்றாவது ஜும்ஆவில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் தாலா இந்த ஜும்ஆ நன்னாடின் பொருட்டினால் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் நாட்டு தேட்டங்களையும் அல்லாஹ் தாலா நிறைவேற்றி தந்திடுவானாக. நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான பலாய் முசீபத்துகள், கண்ணேறுகள், சேறுகள், நோய் நொடிகள் போன்ற எல்லா விதமான ஷர்றுகளை விட்டும் அல்லாஹ் தாலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் பாதுகாத்திடுவானாக. நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான நல்ல அமல்களையும் பரிபூர்ணமான முறையில் அல்லாஹ் தாலா கபூல் செய்து அதற்கான கூலியை இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் பரிபூர்ணமான முறையில் தந்திடுவானாக. சங்கைக்குரியவர்களே, நாம் கடந்த சில வாரங்களாக நம்மில் மாற வேண்டிய சில குணங்கள், சில செயல்பாடுகள், சில சிந்தனைகள், இவைகள் எல்லாம் எதில் நமக்கு தீங்கு இருக்கிறது, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் வாழ்வாதாரத்திலும் குறைவை ஏற்படுத்தும், நஷ்டத்தை நமக்கு ஏற்படுத்தும் என்கிற விஷயத்தை நாம் பார்த்து விடுகிறோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் நாம் இன்றைய கால சூழ்நிலையில் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை, யாரையாச்சும் பார்த்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். எல்லாரும் கேட்கறது தான், விசாரிக்கிறது தான். அப்படி விசாரிக்கும் பொழுது பெரும்பாலானவர்களுடைய பதில் என்னவாக இருக்கிறது என்பதை நாம் சொல்லி யோசித்து பார்க்கிறோம். சிலர் என்ன சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கிறேன் அப்படின்னா. இன்னும் சில பேர் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்டால் போகுது. இன்னும் சில பேர் கேட்ட உடனே சொல்லுவாங்க, ஏன் கேட்குறீங்கன்னுவாங்க. ஆனால் இதே கேள்வியை நம்முடைய முன்னோர்களிடத்தில் ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்தில் இதே கேள்வி, எப்படி இருக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டால் பதில் வரும், அந்த அல்ஹம்துலில்லாஹ் என்கிற பதில். அந்த அல்ஹம்துலில்லாஹ்வை கேட்டால் நமக்கு சந்தோஷம் வரும். அவ்வளோ சத்தமாக அல்லாஹ்வுடைய ஷுக்ரை வெளிப்படுத்துகிற விதமாக அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறேன். ஆனால் இப்போ சொல்கிற அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறதே ஒரு சோகமாக தான் சொல்லுவாங்க. அதை பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவர் கஷ்டத்தில் இருக்கிறாரு. இந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதாவது எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும் பொழுது பதிலுக்கு வருதில்ல, அந்த பதிலே எப்படி அமைகிறது அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் எனக்கு எதுவுமே கொடுக்கல, நான் குறைவோடு இருக்கிறேன், நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலையை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இதுக்கு இன்னொரு பேரை நம்ம சொல்லலாம், என்ன அப்படின்னா, அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்தாமல் அல்லாஹ் என்னை குறையோட வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம வெளிப்படுத்துகிறோம். இந்த செயல் இருக்கிறது இல்லையா, நன்றி இல்லாத ஒரு விஷயம். அல்லாஹுக்கு நன்றி செலுத்தாமல் அல்லாஹ் கொடுத்த சோதனைகளை பெரிதாக காட்டி கொண்டு நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு காட்டுறது இருக்கு இல்லையா, அல்லாஹுடைய ஷுக்ரை மறைக்கிறது இருக்கு இல்லையா, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பெரும்பாலான நஷ்டங்களுக்கு மிகப்பெரிய காரணம் இந்த நன்றி இல்லாத விஷயம். இந்த நன்றி இல்லாத விஷயத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ மாற்றங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, ல இன் ஷகர்தும் ல அஸீதன்னகும், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன். எந்த விஷயத்தை நீங்கள் நன்றி செலுத்துறீங்களோ அதை நான் அதிகப்படுத்துவேன்.
வ இன் கஃபர்தும், நீங்கள் எனக்கு நன்றி மறந்தீர்களேயானால், இன்ன அதாபி லஷதீத், என்னுடைய அதாபு மிகவும் கடுமையாக இருக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான். சில விஷயங்கள் நம்மள்ட்ட இருக்குது, இருக்கிறது நம்ம விளங்காமல் இருக்கிறோம். அதாவது நம்ம பழமொழி ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, சும்மா கிடச்சா அதோடைய அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது முல்லா ரூமி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு செய்தி எழுதுகிறாங்க, சும்மா கிடச்சா அதோடைய அருமை தெரியாது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு ஒரு செய்தி எழுதுகிறாங்க. ஒரு தந்தை ஒரு மகன், தந்தை பெரிய ஒரு பணக்காரர், தன்னுடைய மகன் என்ன கேட்டாலும் கொடுத்துருவார். அப்படி கொடுத்து வளர்த்தவர் என்ன காசு கேட்டாலும் கொடுக்குறாரு. அவர் அந்த மகன் போய் இஸ்ராஃப் செஞ்சுட்டே இருக்கிறார். ஏதோ ஒரு விஷயத்தில் தேவையில்லாத செலவுகள், வேண்டாத செலவுலாம் பண்ணிட்டு இருக்கிறார். இதை கவனிச்சுட்டு இருந்த அந்த தந்தை என்ன பண்ணுறாரு, இவனுக்கு இந்த காசுடைய அருமையை புரிய வைக்கணும்னு சொல்லி ஒரு விஷயத்தை செய்கிறார். ஒரு நாள் என்ன பண்ணுறார், தன் மகனை கூப்பிட்டு, என்னுடைய வியாபாரம் நஷ்டமாயிருச்சு, நான் கடன் வாங்கியிருந்தேன், அந்த கடனை அடைக்க முடியாமல் இருக்குது, எனக்கு கையில் காசும் கிடையாது, இந்த கவலையில் எனக்கு நோயும் வந்துருச்சு, மாத்திரை வாங்கணும், மருந்து வாங்கணும், எனக்கு நீ காசு கொடு, இத்தனை நாள் நான் உனக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா, இப்போ நீ எனக்கு கொடு அப்படின்ற. இப்போ இந்த மகன் யோசிக்கிறான், சரி இத்தனை நாள் கொடுத்துருக்கிறாரு, நம்ம கொடுக்குற அப்படின்னா முறையில்லை, எப்படியாச்சும் கொடுத்துட்றான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் அந்த பையன், தன்னுடைய நண்பர்கள்ட்ட யாருக்கெல்லாம் செலவு பண்ணானோ அந்த நண்பர்கள்ட்ட போய் கேட்குறான். முதல் நாள் ஒரு நண்பர்கிட்ட கேட்குறான், என்னுடைய தந்தைக்கு உடம்பு சரியில்லை, மருந்து வாங்கணும், காசு கொடுங்க. அந்த நண்பரும் கொடுத்துட்டார். வாங்கிட்டு வந்து நேராக எங்கே கொடுக்குறான், தந்தைகிட்ட கொடுக்குறான். அந்த காலங்களில் வீட்டுக்கு பின்னாடி கிணறு கட்டியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த கிணத்து பக்கத்தில் அந்த தந்தை உட்காந்துருக்கிறாரு. இப்போ கொடுக்குற மாதிரி காசு வந்து நோட்டு கிடையாது, காயின்ஸ், அதாவது தங்க காயின் இருக்கு இல்லையா, தீனார் திர்ஹம்னு சொல்கிறாங்க. அதை வாங்கிட்டு வந்து கையில் கொடுக்கும் பொழுது அந்த தந்தை என்ன பண்ணுறாரு, கண்ணுக்கு முன்னாடியே கிணத்தை தூக்கி போடுறாரு. இந்த பையன் பார்க்குறான், பார்த்துட்டு போயிட்டான். அடுத்த நாளும் கேட்குறாரு, எனக்கு மருந்து வாங்கணும், காசு கொடு. அதே மாதிரி இன்னொரு நண்பர்கிட்ட போய் கேட்டு வாங்கிட்டு வர்றான். வாங்கிட்டு வந்து கையில் கொடுக்கும் பொழுது அந்த காசையும் தூக்கி கிணத்துல போடுறாரு. இப்படி ஒரு வாரம் 2 வாரம் இப்படியே கேட்டு வர்ற காசை என்ன பண்ணுறாரு, வர்ற காசெல்லாம் அந்த கிணத்துல தூக்கி போடுறாரு. ஒரு நாள் என்னாச்சு, நண்பர்கள்லாம் எத்தனை வாட்டி கேட்டாலும் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க யாரும். ஒரு கட்டத்துக்கு மேலே இவருக்கு பழக்கமே இதுதான் சொல்லி நண்பர்கள்லாம் காசை கொடுக்குறது நிப்பாட்டிட்டாங்க அந்த பையனுக்கு. இப்போ வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறான், ஊருக்கு வெளியில் போய் கஷ்டப்பட்டு ஒரு நாள் கூலி வேலை செஞ்சு அந்த காசை கூலியை வாங்கிட்டு வந்து தன்னுடைய தந்தையிட கையில் கொடுக்குறான். கொடுக்கும் பொழுது அந்த தந்தை அதை வாங்கிட்டு கிணத்துல தூக்கி போடுறாரு. அப்போ அந்த பையன் கத்த ஆரம்பிச்சான், என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு, எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கொண்டு வந்து கொடுக்குறேன், நீங்கள் கிணத்துல தூக்கி போட்டுருக்கீங்க அப்படின்னு. பதிலுக்கு அந்த தந்தை கேட்டார், இதே தான் நான் இத்தனை நாள் பண்ணிட்டு இருக்கிறேன், 2 வாரமாக என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், கொடுக்குற காசு நான் தூக்கி போட்டுட்டு இருக்கிறேன். அப்போல்லாம் உனக்கு ரோஷம் வரல, கேள்வி வரல, கோபம் வரல, இப்போ எனக்கு எதுக்கு உனக்கு கோபம் வந்துச்சுன்னு கேட்டேன். பதிலுக்கு அந்த பையன் சொன்னா, இத்தனை நாள் நண்பர்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க, இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்குறேன், நீ தூக்கி போடுறிய அப்படின்னு. அப்போ நண்பர்கள் கொடுத்தா அதுக்கு என்னது, அதோடைய அருமை தெரியறது இல்லை, கஷ்டப்பட்ட உனக்கு அருமை தெரியுதா? இதே கஷ்டம்தான் நான் பட்டேன், அந்த கஷ்டத்தில் உனக்கு காசு கொடுத்தா நீ தூக்கி வீசுற. இதை என்ன சொல்றாங்க, ஒரு பொருள் நமக்கு இலகுவாக கிடைக்கும் பொழுது அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியாது. சமீபத்தில் கொரோனா வந்துச்சு, அதோடைய மதிப்பு, அதாவது அது வந்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி, நமக்கு உடல் உறுப்புகள்லாம் இருக்கு இல்லையா, உடல் உறுப்புகள் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம், அதாவது அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளில் இந்த உறுப்புகளும் அடங்கும். ஒரு ஷேக்கிட்ட போய் ஒரு ஃபக்கீர் ஒரு போய் கேட்குறாரு, எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு. பதிலுக்கு அவங்க கேட்டாங்க, உனக்கு ஒன்றுமே இல்லையா? எனக்கு ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் உனக்கு ஒன்றுமே கொடுக்கலையா அப்படின்னு. பதிலுக்கு அவர் சொன்னார், இல்லை எனக்கு அல்லாஹ் ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு. கோபம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. உடனே கேட்டாங்க, சரி அல்லாஹ் உனக்கு ஒன்றும் கொடுக்கல, நான் உனக்கு 2 லட்சம் தீனார் கொடுக்குறேன், 2 லட்சம் தீனார் நான் கொடுக்குறேன், உன்னுடைய கண்ணை கொடுத்துரு. இப்போ கிட்னி விற்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி உனக்கு நீ உன் கண்ணை கொடுத்துரு, நான் உனக்கு 2 லட்சம் தீனார் தரேன். அது எப்படி கொடுக்க முடியும், நான் கொடுக்க மாட்டேன் அப்படி. சரி உன்னுடைய கிட்னியை கொடு, நான் உனக்கு 2 லட்சம் தீனார் கொடுக்குறேன். அதுவும் கொடுக்க முடியாது, எனக்கு தேவை இருக்குது. இப்படி ஒவ்வொரு உறுப்பாக சொல்லிட்டு வர்றாங்க.
பார்த்த லிஸ்ட்டு பெருசாக போகுது. நான் இத்தனை லட்சம் சொல்லியிருக்கிறேன், இத்தனை லட்சத்துக்கும் உனக்கு அதாவது கொடுக்க மாட்டேங்கிற அளவுக்கு செல்வத்தை அல்லாஹ் தஆலா உனக்குள்ள கொடுத்துருக்கிறான். இப்போ சொல்லு, அல்லாஹ் உனக்கு ஒன்றும் கொடுக்கலையா அப்படின்னு. அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு விலைக்கு மதிக்க முடியாத விஷயங்கள். நம்ம விடுற மூச்சு, அந்த மூச்சுடைய அருமை நமக்கு எப்போ தெரிஞ்சது? கொரோனாவுடைய காலத்தில் ஆக்சிஜன் கேஸ் லட்சக்கணக்கில் விற்றுச்சு. அப்போ போட்டாங்க என்னது, இத்தனை நாள் அல்லாஹ் தஆலா நமக்கு மூச்சு காத்த கொடுத்துருக்கிற அந்த நியாமத்தை இப்போ தான் உணர்றோன்றாங்க. இப்படி எத்தனையோ நியாமத்துகள் நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கிறான். அதை உணராமல் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? அல்லாஹ் எனக்கு ஒன்றும் கொடுக்குற, அல்லாஹ் நமக்கு ஒன்றுமே கொடுக்கல அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு இருக்கிறோம். இந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இது நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களில் குறைவை ஏற்படுத்துது. நன்றி இல்லாமல் இருப்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் உங்களை பொருந்திக்கணும் நீங்கள் விரும்புகிறீங்களா? அல்லாஹ் உங்களை பொருந்திக்கணும் நீங்கள் விரும்புகிறீங்களா? அப்படி நீங்கள் விரும்புகிறீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுதும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டு முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். நீங்கள் குடிக்கிறீங்களா, குடிச்சு முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்க. ஏன்னா இத்தனை பேர் சாப்பிட்றாங்க, சாப்பிட்டுட்டு அது டைஜஷன் ஆகாமல் அதை வெளியே எடுக்கிறதுக்கு என்ன பாடுபடுறாங்க. எத்தனை பேர் குடிக்கிறாங்க, அந்த தண்ணி போய் கிட்னியில் போய் சுத்தப்படுத்த முடியாமல் எத்தனை பேர் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அந்த ஒரு நிலைமையை விட்டும் நம்முடைய சமூகத்தை பாதுகாத்துக்குவானாங்க. அப்போ தான் நமக்கு என்ன தெரியுது, அதனுடைய அருமை என்னன்னு தெரியுது. எத்தனை நியாமத்துகள் அல்லாஹ் தஆலா நமக்குள்ளே வச்சிருக்கிறான்னு நமக்கு புரிய வருது. ஆக நம்முடைய நியாமத்துகள், அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த நியாமத்துகளுக்கு அதை நினைச்சு நன்றி செலுத்தி வாழ்ந்தோமே ஆனால் அல்லாஹ் தஆலா நம்மை பொருந்திக் கொள்கிறான். அது மட்டும் இல்லை, யார் நன்றியோடு இருக்கிறார்களோ அவருக்கு கொடுக்கப்பட்ட விஷயம், அதாவது செல்வம் கொடுத்துருக்கிறான், அதுக்கு நன்றியோடு இருக்கிறாங்களா? செல்வத்தில் எப்படி நன்றி செலுத்துறது? ஒவ்வொன்றுக்கு ஒரு நன்றி இருக்குது. நமக்கு கண் அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கிறானா, அதுக்கு ஒரு நன்றி இருக்குது. என்னது? அவன் நாடிய விதத்தில் அவன் எதில் பிரியப்படுறானோ அதுக்கு அந்த கண்ணை செலவு பண்ணுறது. அவன் எந்த விஷயத்தை நாடுறானோ, எதை பிரியப்படுறானோ அந்த விஷயத்தை அதை செலவு பண்ணுறது. காசு நமக்கு கொடுத்துருக்கானா, அதை சதக்கா கொடுப்பது, அதாவது மற்றவங்களுக்கு கொடுக்கறது நம்ம இஷ்டத்துக்கு கொடுக்குறோம், நம்ம பெருந்தன்மைன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் கொடுக்குற சதக்கா அது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த செல்வத்துடைய நன்றி கடன். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் சதக்காக்கள் இருக்கு, அதாவது நன்றி கடன் இருக்கிறது. தப்பான ஒரு விஷயத்துக்கு நம்ம செலவு பண்ணும் பொழுது, நன்றி இல்லாமல் நடக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அதை நம்ம இடத்திலிருந்து பறிக்கிறதுக்கு உரிமை பெற்றோம். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு கருணை என்ன அப்படின்னா, எத்தனையோ நியமத்துகளை நம்ம கொடுக்குறான், எத்தனையோ மாறு நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனால் அதையும் மீறி அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான். ஒரு சின்ன உதாரணம், உங்கள் பையன்கிட்ட ஒரு 100 ரூபா கொடுக்குறீங்க, ஒரு தேவைக்கு வந்து கேட்குறான், 100 ரூபா கையில் கொடுக்குறீங்க. வாங்கி கொஞ்ச நேரத்தில் கையில் கிழிச்சு போட்டு மறுபடியும் 100 ரூபா கேட்டால் என்ன பண்ணுவீங்க? அடுத்த காசு கொடுப்போம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன கேட்போம்? கொடுத்தது என்ன பண்ண? கிழிச்சிட்டேன் அப்படின்னா உனக்கு காசு கிடையாதுன்னு அனுப்பிடுவோம். ஏன் காசு இல்லைன்னு சொல்லி அனுப்புறது கிடையாது, அடியை போட்டு அனுப்புவோம், தண்டனையும் கொடுத்து அனுப்புவோம். ஆனால் கொடுக்குற நியாமத்துக்கள் அல்லாஹ் தஆலா எத்தனையோ நியாமத்தை நம்ம கொடுத்துருக்கிறான். அது எத்தனையோ விதத்தில் தவறான முறையில் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அந்த ஒரு சூழ்நிலை விட்டும் நம்மை பாதுகாத்திருவாராக. நமக்கு கொடுத்த நியாமத்துகளுக்கு நன்றியோடு வாழக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக. அந்த நன்றி என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் நன்றி செலுத்துவார்களோ அவர்களுக்கு பரக்கத்து என்பது 2வது விஷயம். ஃபஸ்ட்டு அந்த நியாமத்து குறையாமல் இருக்கும். யார் கொடுத்ததுக்கு நன்றியோடு வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த நியாமத்து குறையாமல் இருக்கும். மேல் மிச்சமாக அல்லாஹ் தஆலா அந்த நியாமத்தில் பரக்கத்து செய்கிறார். இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், மனிதனுடைய ஒரு இயல்பு என்ன அப்படின்னா, கஷ்டம் வரும் பொழுது துக்கத்தை மறந்துடுவான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த விஷயத்தை. கஷ்டம் வரும்போது துக்கத்தை மறந்துடுவான், துக்கம் வரும்போது கஷ்டத்தை மறந்துடுவான், சந்தோஷத்தை மறந்துடுவான். சரி, நான் உருவத்து பின் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா, அதாவது இவங்க தாபி சஹாபியுடைய மகன், ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன். வரலாற்றில் இவங்களுக்கு, அதாவது இவங்களை வச்சு என்ன உதாரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களுடைய காலத்தில் பொறுமைக்கும் நன்றி செலுத்துதலுக்கும் இவங்களை விட்ட ஆள் கிடையாது. எந்த அளவுக்கு? ஒரு முறை இவங்க பயணம் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க, போகிற வழியில் காலை அடிபட்டு ஒரு
சீ கட்டுற மாதிரி ஆகுது. அப்படி சீ கட்டுற மாதிரி ஆகும் பொழுது மருத்துவர்களை பார்க்குறாங்க. மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க, அப்படியே விட்டிங்கன்னா உடம்பு முழுக்க சீ பரவி என்ன ஆயிரும், உடம்பு அழுகிரும், நீங்கள் காலை வெட்டிடுங்க அப்படின்ட்டான். இப்போ காலை வெட்டணும் அப்படின்ட்டு வரும்போது அந்த நேரத்தில் உருவத்து பின் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்போ இந்த காலத்து மாதிரி என்னது ஊசி போட்டு அந்த இடத்த மறக்க வச்சு ஆப்ரேஷன் பண்ணுறதுலாம் கிடையாது. அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குடிபானம் கொடுப்பாங்க. அதை குடித்தா என்ன ஆயிரும்னா அறிவு போயிடும். கிட்டத்தட்ட எதுக்கு ஒப்பானதுன்னா சாராயத்துக்கு ஒப்பானது. இப்போ இவங்கள்ட்ட சொல்லும் பொழுது இதை குடிங்க, காலை எடுத்துடலாம் அப்படின்றாங்க. அப்போ அந்த நேரத்தில் உருவத்து பின் ஜுபைர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அதாவது என்னுடைய அக்கலை போக்கிட்டு அதை குடித்து நான் எங்கள் காலை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நான் குடிக்க மாட்டேன், வேணாம் பண்ணுங்க, நான் தொழுகையில் நிற்கிறேன், தொழுகையில் இருக்கும்போது என் காலை வெட்டிக்கோங்கன்றார். இன்றைக்கி நம்ம தொழுகையில் நிற்கும் போது ஏதாவது எறும்பு ஊறுச்சுன்னா போதும், தொழுகை போயிடும். ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை, நான் தொழுகையில் நிற்கிறேன், நீங்கள் என்னது காலை வெட்டிக்கோங்க. அதே மாதிரி தொழுகையில் நிற்கிறாங்க, காலை வெட்டப்பட்டது மட்டும் கிடையாது, அன்று இரவு, அதே நாள் இரவு இவங்களுக்கு 4 ஆண் மக்கள் இருக்கிறாங்க, 4 பசங்க. அந்த 4 பசங்களையும் இவங்களுக்கு மிக பிரியமான ஒரு நபர் முஹம்மது என்று சொல்லக்கூடியவர். அந்த மகன் அன்று இரவு ஒஃபாத்தாகிறாங்க. அதாவது கால் வெட்டுறதுன்னா நம்ம அசால்ட்டாக எடுத்துக்கிறோம், ஒன்றும் இல்லை, அவங்க கை கட்ட விரல் இருக்கு இல்லையா, இப்படியே ஒரு டேப்பை ஒட்டிக்கோங்க, இதை ஒட்டிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சு பாருங்க, தெரியும் கஷ்டம் என்ன, வெட்டக்கூட வேணாம், டேப்பை ஒட்டிக்கிட்டு நீங்கள் ஒரு வேலை செஞ்சு பாருங்கள், ஒரு பொருளை தூக்கி பாருங்கள், அதோடைய கஷ்டம், ஒரு உறுப்புடைய கஷ்டம் என்னங்கிறது நமக்கு தெரியும். அங்கே என்ன பண்ணப்படுது, கால் வெட்டப்படுது. இத்தனை நாளாக கையோடு இருக்கிறோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு நாள் கை இல்லை அப்படின்னு வரும்போது, இத்தனை நாள் கூடயே இருந்தது இல்லை அப்படின்னு வரும்போது எவ்வளோ என்னது கவலையாக இருக்கும். ஆனால் அதோடு சேர்த்து என்னவும் நடக்குது, அவங்களுடைய மகனும் கூட இருந்த மகனும் வஃபாத்தாகிறாங்க. அவங்கள பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக வேண்டி மக்கள் வரும் பொழுது உருவத்து பின் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்கள் வந்திருக்கும்போது அவங்கள்ட்ட பேசுகிற எல்லாரும் முன்னாடி வச்சு ஒரு துவா செய்கிறாங்க. அல்லாஹும்ம லகல் ஹம்து, யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும். கானலி அர்பஅத்து அத்ராஃபின், எனக்கு 4 பக்கங்கள் இருந்தது, அதாவது 4 ஓரம், உடம்புடைய 4 ஓரம் இது. கை, இந்த 2 கை இருக்கு இல்லையா, 2 ஓரம், கால் 2 ஓரம். என்னுடைய உடம்புக்கு 4 ஓரம் இருந்தது, அதில் ஒரு ஓரத்தை நீ எடுத்துக்கிட்டேன், 3 ஓரத்தை எனக்கு கொடுத்து வச்சிருக்கிறேன் நான். இது நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த கையை மட்டும் தான் யோசிப்போம். எனக்கு நீ 4 ஓரத்தை கொடுத்து வச்சிருந்த, 4 உறுப்பை கொடுத்து வச்சிருந்த, இதில் 3 எனக்கு விட்டு கொடுத்துட்ட, 1 மட்டும் தான் நீ எடுத்துருக்கிறேன் நாங்கள். அடுத்து சொன்னாங்க, எனக்கு 4 ஆண் மக்கள் இருந்தாங்க, அதில் ஒருத்தரை நீ பிடிக்கிட்ட, மிச்சம் 3 பேரை எனக்குன்னு கொடுத்து வச்சிருக்கிறேன் நான். இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வாரம் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, ஒரு சிரமத்தில் இருக்கும் பொழுது நம்ம நினச்சி பார்க்க வேண்டியது, அல்லாஹ் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறான், எடுத்ததை நினச்சி பார்க்கக்கூடாது, கொடுத்ததை நினச்சி பாருங்கன்றாங்க. ஏன்னா அது நினச்சி பார்க்கும் பொழுது தான் இருக்கிற கஷ்டம் மறந்து நம்முடைய வாழ்க்கை வேறு விதத்தில் மாறும். இல்லை அப்படின்னா அதை நினச்சிட்டே உட்கார வேண்டியதா. 2வது, அதை மட்டுமே பேசிகிட்டு இருக்கும் பொழுது சொல்லப்போனால் ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹ்வுடைய கராகத்தில் நடக்குது. இப்போ இதை பற்றி பேசும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அல்லாஹ் எனக்கு தப்பான ஒரு விஷயத்தை கொடுத்துட்டான், அல்லாஹ்வுடைய கலாக்கதில் விமர்சிக்கிற மாதிரி அது நடந்துட்டு தான் இருக்குது. அல்லாஹ் அதில் பாதுகாக்கணும். இந்த விஷயத்தை விமர்சிக்கிற மாதிரியும் இருக்குது. ஒரு வேளை நம்ம இதை மாற்றிக்கிட்டோம், அல்லாஹ் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கிறத நினச்சி வாழணும் அப்படின்னா அதுலேருந்து வெளியும் வருவோம். அல்லாஹ்வுடைய, அதாவது நான் இவ்வளவு சோதனையை கொடுத்துருக்கேன் அடியானுக்கு, ஆனால் என்னுடைய நியமத்தை மட்டும் நினச்சி பார்க்குறான் பார்த்தீங்களா அப்படின்னு அல்லாஹ் தான நமக்கு இன்னும் அதிகத்தை கொடுப்பான். ஒரு வேளை இதை மட்டும் இல்லாமல், அதாவது நம்மள்ட்ட ஒவ்வொரு பழக்கம் இருக்குது, ஒவ்வொரு துவா இருக்குது இல்லையா, சாப்பிடும் போது குளிக்கும் போது ஒவ்வொரு துவா ஓதுறோம். இந்த துவாவும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி தருவதற்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழ வேண்டும். ஒவ்வொரு துவாவுமே அல்லாஹ்வுடைய சிந்தனைகளோடு, அதாவது ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது ஒரு துவா இருக்குது. அதுக்கான காரணம் என்ன, இதை செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய நன்றி செலுத்தி, அதாவது நன்றி செலுத்திட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதாவது தஃப்சீர்களில் ஒரு செய்தி எழுதுகிறாங்க, ஒரு மனிதர், அந்த மனிதர் ஒரு கிராமத்தில் இருக்கிறதுலே ஆக சின்ன இடம் அவரோடது.
அந்த சின்ன இடத்துல விவசாயம் பண்ணுவார். கோதுமைகள் விளையும். அதை விளைஞ்சு சாப்பிடும் பொழுது அந்த குடும்பத்துக்கே போதுமா இருக்கும். விவசாயம் பண்ணுறாங்க இல்லையா, விவசாயம் பண்ணும்போது எதுக்கு பண்ணுறாங்க? தன்னுடைய உணவு தேவைக்கு, ரெண்டாவது அதை விற்று வியாபாரம் பண்ணுறதுக்கு. இதுதான் விவசாயிகளுடைய நிலைமை. ஆனால் அந்த விவசாயி எப்படி இருந்தார் அப்படின்னா, அவருடைய சின்ன இடத்துல விவசாயம் பண்ணால் அவருடைய குடும்பத்துக்கு அது போதுமா இருக்கும். இப்படியே தான் வாழ்ந்துட்டு இருந்தார். ஆனால் அந்த மனிதர் ஒரு துவா செய்வார், அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா வஸகானா வகஃபானா. எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு. அந்த அல்லாஹ் யாரு? எனக்கு உணவு கொடுத்தான், எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தான். வகஃபானா, எனக்கு போதுமான அளவுக்கு உணவு கொடுத்தான். நம்ம துவா செய்யும் பொழுது யோசிச்சு பார்த்துருக்கணும். துவா கேட்குறோம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் சொல்ல மாட்டோம். யா அல்லாஹ் எனக்கு இது இல்லை, இதை கொடு. யா அல்லாஹ் எனக்கு இதில் குறை இருக்குது, இதை கொடு. என்னைக்காச்சும் ஒரு நாள் யா அல்லாஹ் எனக்கு இது கொடுத்துருக்குற, கொடுத்த லிஸ்ட்டை ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் துவா கேளுங்க. அதாவது இந்த துவாவில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாடம், ஃபர்ஸ்ட் அல்லாஹ் நமக்கு கொடுத்ததை நினைவுபடுத்திட்டு அடுத்து சொல்கிறாங்க அல்லாஹும்ம ஸித்னா ஆஃபியா. யா அல்லாஹ் இதில் நீ அதிகப்படுத்துன்னு துவா செய்வார் அவர். இவருடைய துவா என்ன? யா அல்லாஹ் இவ்வளவு கொடுத்துருக்குற, இதுக்கு உனக்கு என்னது? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ கொடுத்துருக்கிறதுல நீங்கள் கொஞ்சம் என்னது அதிகப்படுத்துன்னு துவா செய்வார். சில நாட்கள் போகுது, ஊர் ஃபுல்லாக பஞ்சம். அந்த விவசாயியுடைய ஊர் ஃபுல்லாக பஞ்சம். எந்த இடத்துலையும் விவசாய பூமியிலே தண்ணி கிடையாது. ஆனால் அல்லாஹுடைய கிருபையினால இவருடைய பூமியில் மட்டும் தண்ணி வந்துகிட்டே இருக்கணும். தண்ணி வர்றது மட்டுமல்ல, அந்த தண்ணியை வச்சு இவர் என்னது விவசாயம் பண்ணுவார். இவர் மட்டும், அதாவது ஊர்லேயே எல்லாம் சாப்பிடாம பட்டினியில் இருக்கும்போது அல்லாஹ் தஆலா இவருக்கு உணவு கொடுத்தான். இதனால் இவர் நன்றியோடு இருந்ததுனால. கஷ்டமாக இருக்கும் பொழுதும் நம்ம சந்தோஷத்தில் நன்றியை மறந்துடுவோம், கஷ்டத்தில் நன்றி என்பதை விட கஷ்டத்தை நினைவுபடுத்துவோம். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலை, ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா நம்ம கொடுத்துருக்குறானா, எவ்வளவு கொடுத்துருந்தாலும் சரி அதில் நன்றியோடு நம்ம இருக்கணும். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாங்க. அப்போ அந்த மாதிரி இது அவர் தோட்டத்தில் மட்டும் தான் தண்ணி வருது, அதை வச்சு விவசாயம் பண்ணுறாரு. ஊரே சாப்பிடாமல் இருக்குது, ஆனால் இவர் சாப்பிட்றாரு. சில காலங்கள் கழியுது, அதாவது ஊரில் தண்ணியே இல்லாமல் இருக்கும் பொழுது இவருடைய அதாவது தண்ணி எடுக்கிற இடத்துலையும் கிணத்துலையும் தண்ணி வத்துது. அப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமாக தோண்டுவோம் அப்படின்னு தோண்டும் பொழுது மிகப்பெரிய ஒரு பாறை, அந்த பாறையை எடுக்கும் பொழுது உள்ளிருந்து தண்ணி, அதாவது ஐனுல் அருள் அப்படின்றாங்க, பூமியுடைய அடிபாகத்திலிருந்து இனிப்பான ஒரு தண்ணி அவருக்கு வந்தது. அந்த தண்ணியை இவர் குடிச்சது மட்டுமல்ல, ஊருக்காரங்கள்லாம் கூப்பிட்டு கொடுப்பாரு. ஃபஸ்ட்டு இவருக்கு தண்ணி போதுமானு தெரியாமல் இருந்தது. பெரிய ஒரு ஊற்றை பார்த்தோம்னா அவருடைய மனசு எல்லாத்துக்கும், ஊருக்காரங்களை எல்லாத்துக்கும் கொடுத்து, சில பேர் என்ன பண்ணுவாங்க, தண்ணியே இல்லாமல் இருக்கும்போது இவர் தண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சில காசை கொடுத்துட்டு போவாங்க. அந்த காசை வச்சு அவர் பெரிய ஆளானார். ஊரிலேயே யாரும் மதிக்காத ஒரு ஆளாக இருந்தவர் கடைசியில் இவருடைய நன்றியுடைய உணர்வினால் எப்படி ஆனார்? ஊரே மதிக்கிற ஒரு ஆளாக மாறினார். அது மட்டும் இல்லை, அந்த நேரத்தில் அவர் சொன்னார், இன்னஹாதா ஃபதுலு ரப்பி. கொடுத்துருக்கிற இந்த தண்ணி இருக்கு இல்லையா, இதனுடைய என்னது, நான் துவா கேட்டுட்டு இருந்தேன், நான் இவ்வளோ பொறுமையாக இருந்தங்கிறதுக்கு இது கிடையாது. என்னுடைய இறைவனுடைய அருட்படையினால், என்னுடைய ரப்புடைய என்னது அருளினால் இது கிடச்சிது, என்னுடைய கையில் ஒன்றும் கிடையாது. அடுத்து சொன்னாங்க, கிடச்சிருக்கிற இந்த இதுவும் கூட என்னது அல்லாஹ் தஆலா நன்றியோடு இருக்கிறானான்னு சோதிச்சு பார்க்கறதுக்கு எனக்கு கொடுத்துருக்கிறான். கிடைச்ச இந்த தண்ணியும் கூட ரப்பை என்னை சோதிச்சு பார்க்கறதுக்கு கொடுத்துருக்கிறான். யா அல்லாஹ் இந்த சோதனையிலிருந்து என்னை நீ காப்பாற்று. இப்படி முழுக்க எதையே சார்ந்து இறைவனையே சார்ந்து வாழ்ந்துடுறான். அவருக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் என்னது, எப்போ அதாவது அல்லாஹ்வுடைய நன்றியோடு இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா கொடுக்குற விஷயம் எவ்வளவு கீழே இருந்தாலும் சரி அல்லாஹ் தஆலா மேலே கொண்டு வரும். ஆனால் அதே நேரத்தில் நன்றி மறந்து இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் சரி கீழே கொண்டு வந்துடுவாங்க. அதாவது அதுக்கு யாரும் விதிவிலக்கு கிடையாது. வரலாற்றில் பெரிய ஒரு செய்தியாக எழுதப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஅலபா என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னவர், பிரபலமாக கேள்விப்பட்ட செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சஅலபா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், சொல்லப்போனால் இப்போ சொல்லுவாங்க இல்லையா, பள்ளிப்புறான்னு சொல்கிறாங்க இல்லையா, பள்ளியே சுற்றி வந்துட்டு இருக்கிறது, அந்த மாதிரி இருந்த ஒரு நபர், பள்ளியே சுற்றி வந்துட்டு இருந்த ஒரு ஆள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பல தடவை கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் எனக்கு செல்வத்துக்கு துவா செய்யுங்க. ரசூலுல்லாஹ் கேட்கல, மறுத்துட்டாங்க.
ஏன்னா பின்னாடி நடக்கிறது என்னது மோசமாக இருக்கும். செல்வம் வந்தால் என்ன பண்ணுவான்னு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பல தடவை துவா கேட்க சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் எனக்கு செல்வத்துக்கு துவா செய்யுங்க அப்படின்னு. இப்படி வம்புபடியாக கேட்டுகிட்டே இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் துவா செஞ்சுட்டாங்க, யா அல்லாஹ் இவருக்கு என்னது செல்வத்தில் பரக்கத்து செய்ய அப்படின்னு. துவா கபூலாகி அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு ஆட்டை கொடுத்து, ஒரே ஒரு ஆடு இருந்தது. அந்த ஆட்டுடைய பாலை விற்று விற்று என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பல ஆடுகள் வாங்கி மதீனாலேயே பெரிய ஆட்டு மந்தையை வச்சுருந்தவர். மதீனாலேயே பெரிய ஒரு ஆட்டு மந்தைக்கு சொந்தக்காரர். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆடை மேய்க்கிறதுல அதாவது அதை பராமரிக்கிறதுல நேரம் செலவு பண்ணதில் என்ன ஆகுது அப்படின்னா, இன்றைக்கி நம்மள்ட்ட இருக்கிற ஒரு நிலைமை, ஃபஸ்ட்டு என்ன விடுது, ஜமாத்து விடுது. ஜமாத்துடைய தொழுகை ஃபஸ்ட்டு விடுபடுது. ஜமாத் தொழுகை பெருசாக அவர் எடுக்கலை. இதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் துவா செய்யலை. ஃபஸ்ட்டு என்ன விடுபடுது, ஜமாத்துடைய தொழுகை விடுபடுது. அதாவது நம்ம சின்ன சின்ன விஷயங்களை விடும் பொழுது இது பெரிய விஷயமானு நம்ம நினைப்போம். ஆனால் அது எங்கே கொண்டு போய் நிப்பாட்டோம் அப்படின்னா, ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஒழுக்கத்தில் ஒரு குறை வரும் பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா, ஒழுக்கத்தில் ஒரு குறை வந்தால் அவங்க சொல்கிற வார்த்தை நஃபிரான விஷயங்களில் உங்களுக்கு குறை ஏற்படும். நஃபிரான விஷயங்களில் ஏற்படுகிற குறை அது சுன்னத்திலையும் பாதிக்கப்படும். சுன்னத்தில் ஏற்படுத்துகிற பாதிப்பு, சுன்னத்தில் அலட்சியமாக இருந்தோம் அப்படின்னா அது ஃபர்துலையும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஃபர்துல பாதிப்பு வந்துச்சு அப்படின்னா, ஃபர்தை நம்ம மறுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா எங்கே போயிடுவோம், காஃபிராக போயிடுவோம். அதனால தான் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, யார் அதாவது அவங்களுடைய சபைக்கு வந்த ஒரு நபர் சுன்னத்து தானே அப்படிங்கிற ஒரு அலட்சியமாக ஒரு வார்த்தையை சொன்னார். அப்போ சொன்னாங்க, உன்னுடைய வாயில் குஃப்ருடைய வாடை வருதுன்னாங்க. காரணம் என்ன, ஒரு விஷயத்தை, மார்க்கத்தில் இருக்கிற விஷயத்தை அலட்சியப்படுத்தும் பொழுது அந்த அலட்சியம் எங்கே கொண்டு போய் விட்டுரும், குஃப்ரில் கொண்டு போய் விட்டுரும். இப்போ இந்த மனிதர் ஆடு மேய்க்கிற விஷயத்தில் என்னது ஈடுபாடோடு இருக்கிறாரு, ஜமாத்தை விட்டாச்சு. கொஞ்ச நாள் போகுது, ஜமாத்து போனதில்லை, ஜும்மாவும் போயிடுச்சு, ஜும்மாவுக்கு வர்றது கிடையாது. ஒரு வாட்டி யோசிக்கிறேன், அதாவது ஜும்மாவுடைய விஷயத்தில் எந்த அளவுக்கு பொடுபோக்காக நம்முடைய சமூகம் இருக்குது அப்படிங்கிறது. சமீபத்தில் அதாவது 1:30 மணிக்கு தொழுக ஆரம்பித்தா என்ன அப்படின்னாங்க, இதோட ஆரம்பிச்சிடலாமா, பின்னாடி திரும்பி பாருங்க. அப்படியே 1:30 மணிக்கு தொழுக ஆரம்பிக்கணும் அப்படின்றீங்க, பின்னாடி திரும்பி பார்த்துக்குவாங்க, 1:40க்கு எல்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜும்மாவும் விடுபடுது. ஜும்மா விடுபட்ட பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஜக்காத்து வாங்குகிற ஆள்கிட்ட என்ன சொல்லி அனுப்புகிறாங்க, அவர்கிட்ட போய் ஜக்காத்து வாங்கிட்டு வாங்க. ஜக்காத்து வாங்க அனுப்பும் பொழுது அந்த மனிதர் சொன்னார், இது வந்து ஜக்காத்தை நீங்கள் சொல்கிறீங்க, காஃபிர்கள் வந்து முஸ்லீமுடைய நாட்டில் இருக்கும்போது ஜிஸியா கொடுப்பாங்க இல்லையா, வரி கொடுப்பாங்க, அந்த வரி மாதிரியே இருக்குது இது அப்படின்னாரு. எந்த அளவுக்கு ஆயிடுச்சு இது. அதாவது நம்முடைய செல்வம், அல்லாஹ் தஆலா செல்வத்தில் பரக்கத்தை தரட்டும், நம்முடைய செல்வம் இபாதத்தை குறைச்சிடக்கூடாது. நம்முடைய செல்வங்கள் இபாதத்துடைய விஷயத்தில், மார்க்கத்துடைய விஷயத்தில் குறைகளை ஏற்படுத்திடக்கூடாது. அல்லாஹ் தஆலா அதை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. அவர் என்ன சொன்னார், இது வந்து காஃபிர்கள்ட்ட வாங்குற ஜிஸியா வரி மாதிரி இருக்குது, காஃபிர்கள்ட்ட தானே காசு வாங்குறீங்க, முஸ்லீம்கள்ட்டே வாங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போகும்பொழுது என்ன ஆச்சு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுருந்தாங்க. கடைசியில் அதாவது யோசித்து பின்னாடி வந்து கொடுக்க வந்தார், ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்க வந்தார். ரசூலுல்லாஹ் தப்பாயிடுச்சு, நீங்கள் அனுப்பும்போது நான் கொடுத்துருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். ரசூலுல்லாஹ் வாங்க மாட்டேன் போன்ட்டான். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம். அப்பயும் வந்து நீட்டுறாங்க, இந்தாங்க ஜக்காத் அப்படின்ட்டு. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் வாங்காத காசை நான் வாங்க மாட்டேன்றாங்க. அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம். அபூபக்கரும் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வாங்காத ஒரு காசை நான் வாங்க மாட்டேன், நீயே வச்சுக்கோ அப்படின்னாங்க. கடைசியில் அவருக்கு அதாவது கூனி குறுகி போய் முடிவு ரொம்ப மோசமாக இருந்தது என்பதாக குறிப்பிடப்படுகிறது. எதுக்கு இதை சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஒரு செல்வம் வரும் பொழுது அதுக்கு நன்றியோடு இருக்கணும். நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம், செல்வத்துக்கான நன்றி கடன் என்ன, சதக்காவை கொடுக்கறது. அந்த சதக்காவில் நம்ம குறை வைக்கும் பொழுது அந்த செல்வமும் நமக்கு குறைவை ஏற்படுத்தும். அல்லாஹ் தஆலா அந்த ஒரு நிறைவேற்றும் நம்மை பாதுகாத்திடுவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரங்களில்
அதாவது நம்ம நன்றி செலுத்துறதும் கூட அல்லாஹ்வுடைய ஒரு கிருபை. நம்ம துவா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சீனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யமன் தேசத்திற்கு அவர்களை ஆளுநராக அனுப்பும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த ஒரு துவா. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா முஆத் வல்லாஹி இன்னி ல உஹிப்புக. முஆதே, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் உன்னை நேசிக்கிறேன். வ உஸீக யா முஆத். முஆதே, உனக்கு நான் ஒரு வசியத்து செய்கிறேன், அது கடைபிடிங்க. அடுத்து சொல்றாங்க, லா ததஅன்ன ஃபீ துபுரி குல்லி ஸலாத்தின். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நீங்கள் இதை வளமையாக ஓதிவாங்க. என்னது, ஒரு தொழுகைக்கு பின்னாடி இதை விட்டுறாதீங்க, கண்டிப்பாக இதை ஓதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு துவாவை சொல்கிறாங்க. அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக, யா அல்லாஹ், நான் உன்னை திக்ரு செய்வதற்கு நீ எனக்கு உதவி செய். இன்னைக்கு எத்தனையோ பேர் நான் திக்ரு செய்கிறேன் அப்படிங்கிறது ஒரு பெருமை இருக்கும். திக்ரு செய்யாதவங்களை பார்த்து நமக்கு என்ன தோணும், இவரையும் திக்ரு செய்ய மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் திக்ரு செய்கிறதும் கூட அல்லாஹ்வுடைய உதவி இருந்தால் தான் முடியும். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யா அல்லாஹ், எனக்கு நீ உன்னை திக்ரு செய்வதற்கு எனக்கு உதவி செய். வஷுக்ரிக, உனக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு நீ உதவி செய். இன்னைக்கு எத்தனையோ பேர் நன்றி இல்லாமல் இருக்கிறாங்கன்னா அதுக்கும் காரணம் என்னதான், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யறங்கிறது தான் அர்த்தம். அதனால ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, வஷுக்ரிக, உனக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு உதவி செய். வஹுஸ்ன இபாதத்திக, உனக்கு நல்ல அமல்களை செய்து உனக்கு அடிபணிந்து வாழக்கூடிய இபாதத் செய்யக்கூடியது, இபாதத்துக்கும் நீ உதவி செய். இப்போ இபாதத்து சில பேர் இருக்கிறதுனா அல்லாஹ்வுடைய உதவி இருக்குன்னு அர்த்தம். அதாவது இபாதத்து இல்லை அப்படிங்கிறது எதை காட்டுது, அல்லாஹ் அவருக்கு உதவி செய்யலை அப்படிங்கிறத காட்டுது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க, அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். இந்த துவா அரபியில் தான் ஓதணுங்கிறது கிடையாது. நீங்கள் தனியாக ஓதும் பொழுது 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. யா அல்லாஹ், உன்னை திக்ரு செய்வதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் நல்ல இபாதத்துகளை செய்வதற்கும் எனக்கு உதவி செய். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கற்று தந்த துவா. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு விஷயமும் நம்மகிட்ட காசு வருது அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ஆள்கிட்ட செல்வம் சேருது அப்படின்னா ஒன்று நமக்கு பெருமையாக இருக்கும். நம்மள்ட்ட காசு வருது அப்படின்னா என்ன வரும், நமக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கும். இரண்டாவது விஷயம், அந்த செல்வத்தை பார்க்குறவங்களுக்கு என்ன ஏற்படும், ஒரு கந்திஷ்டி மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். ஒன்று நம்ம கண்ணு ஒன்று இருக்குது, அடுத்தவங்க கண்ணு படுறதுன்னு ஒன்று இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவாவை கற்றுக் கொடுக்கிறார்கள். உங்கள்கிட்ட ஒரு செல்வம் வந்து சேரும் பொழுது, ஏன் உங்களுடைய செல்வத்தை பார்த்து உங்களுக்கே ஆச்சரியம் வரும் பொழுது, அந்த செல்வம் நீங்கள் அதாவது அழிஞ்சு போகக்கூடாது, யாருடைய கண்ணும் பற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி நினச்சிங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்குற ஒரு துவா, மா அஷா அல்லாஹு லா குவத்த இல்லா பில்லா. அதை பார்க்கும் பொழுதெல்லாம், நம்முடைய செல்வத்தை நம்ம பார்க்கும்பொழுதாக இருந்தாலும் சரி, அடுத்தவர்களுடைய செல்வத்தை நம்ம பார்க்குறதா இருந்தாலும் சரி, மாஷா அல்லாஹு லா குவத்த இல்லா பில்லா, அல்லாஹ் தானா நாடியது நடக்குது. ஒன்று நம்ம சம்பாதிச்சிருக்கிறோம் அப்படின்னு நினைப்பு வரும்பொழுது இதை சொல்லணும். ஏன், இது நம்முடைய சம்பாத்தியம் கிடையாது, இதுக்கு சக்தியை கொடுத்தது ரப்பு. அதே அடுத்தவங்களுடைய செல்வத்தை பார்க்கும்போது இதே வார்த்தை நமக்கு ஞாபகம் வந்தால் அடுத்தவங்களை பார்த்து பொறாம வராது. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியது நடந்தது, அல்லாஹ் அவருக்கு நாடி இருக்கான் கொடுத்துட்டான். லா குவத்த இல்லா பில்லா, அவருக்கு கொடுத்ததும் அல்லாஹ் தான். அதில் இன்னொரு அர்த்தமும் வருது, அவருக்கு கொடுத்த மாதிரி எனக்கு கொடுக்கறதுக்கு அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்குது. அல்லாஹ் தஆலா இந்த திக்ருகளோடும், அதாவது ஒவ்வொரு விஷயத்தை நம்ம செய்யும் பொழுதும் அதை திக்ரு செய்கிறோம் அப்படின்னாலும் என்னதான் நோக்கம், அதில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது தான் நோக்கம். அந்த நன்றியை மறக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுகிற வார்த்தை, இல்லை இன் கஃபர்தும், நீங்கள் நன்றி மறந்தீர்களேயானார், இன்ன அதாபி லஷதீது, என்னுடைய அதாபு கடுமையாக இருக்குன்றான். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் அவனுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய தௌஃபீகை நமக்கு தருவானாக. எந்த நிலையிலும் அவனுடைய அதாபிற்கு ஆளாக நம்மை பாதுகாத்திடுவானாக. அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன கயிறுகள் எல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று அவனுடைய கலாபதிகளை விதித்திருக்கிறானோ அந்த கயிறுகள் அனைத்தும் நம்முடைய பாவ செயல்களால் குற்றங்குறைகளால் தடைபட்டு விடாமல் அதை பரிபூர்ணமான முறையில் அடைந்து கொள்வதற்கான தௌஃபீகை நமக்கு தருவானாக. அல்லாஹ் தஆலா நம்முடைய கலாபதில் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் ஷர்ராக, தீங்குதல்களாக, ஆபத்துகளாக நமக்கு வர வேண்டும் என்று விதித்திருக்கிறானோ அவைகள் அனைத்தையும்
அல்லாஹ் தஆலா நாடினால் அது மாற்ற முடியும். அல்லாஹ் தஆலா அவனுடைய மேலான கருணையில் அதை ஹைராக மாற்றி தந்து நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக்குவானாக. இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதே கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு தருவானாக. இறை இல்லமாம் கஅபா ஷரீஃபையும் இறை தூதரின் பூங்காவான ரௌதா ஷரீஃபையும் நம்முடைய வாழ்க்கையில் பலமுறை கண்டு தரிசிக்கக்கூடிய பேருந்து பாக்கியத்தை நமக்கு தருவானாக. சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ் தஆலா இந்த ஜும்ஆவுடைய சபையில் நாம் எப்படி ஒன்று கூடி இருக்கிறோமோ அதே போன்று நாளை மறுமையில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூட்டுவானாக என்ற நல்ல துஆவுடன் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.